என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. மனுஷங்கள் நாம சொல்லலாம், என் கூட இரு, என் பக்கத்துல இரு, என்னை சப்போர்ட் பண்ணு அப்படி மனுஷங்கள் சொல்லலாம். மனுஷனை பார்த்து மனுஷன் சொல்லலாம், அவங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எப்பொழுதுமே என் தேவன் உன் பக்கத்திலேயே இருக்கிறவரா இருக்கார். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உண்மைதானே? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாய் நீர், உயிரற்ற வாழ்வில நீ ஜீவனாய் இரு சுவாமி. இருளான வாழ்க்கை இருக்கலாம், மூடப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், ஆனா என் தேவன் அது வெளிச்சமாய் மாற்றுகிறவரா இருக்கார். இருளு போனது எல்லாம் வெளிச்சமாய் மாறினது, கவலை எல்லாம் போனது, கண்ணீரில் எல்லாம் போனது, வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானி. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி வெளிச்சமும் நீரே. உண்மைதான? அவர் வெளிச்சமாய் இருளாய் கிடக்கலாம், படுக்கையில கிடக்கலாம், வியாதிப்பட்டு கிடக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த வெளிச்சத்தை மாற்றி, அந்த இருளை அகற்றி போட்டு வெளிச்சத்தை மாற்றுகிறவர். முடியாத சூழ்நிலை எல்லாமே நீங்களாப்பா, நீங்களாப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, நிச்சயமா உங்க பக்கத்துல, உங்க வியாபாரத்துல, உங்க ஊழியத்துல, உங்க வீட்டுல என் தேவன் பக்கத்துல இருக்கிறாரு. தண்ணீர் சிந்தும் நேரத்தி தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தி தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில், யாருமே இல்லாத சூழ்நிலை, காயப்பட்டு மறைமுகமா வடிக்கிற கண்ணீருக்கு என் தேவன் பதில் கொடுக்க நேரம் இது. நிச்சயமாய் ஒரு விடுதலை. என் அப்பாவும் நீரே, என் அப்பாவும் நீரே.
கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என் தேவன் 30 60 100 பலன் கொடுக்கிற நாள் இதுவே. கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், சிஸ்டர் பிரதர், கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் என் கர்த்தர் இறங்கி வந்து உன் கண்ணீரை ஆவியை துடைத்து உன் கரத்தை பிடித்து நடத்துகிறவரா இருக்கா. யாரு உன் பக்கத்துல இல்லைன்னாலும் பரவாயில்ல, யாரு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா யெகோவா தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு யோசேப்போடு இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கா. அன்னைக்கு கிரோடு இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கா. ஏனென்றால் கர்த்தர் உன்னை உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற நாள் இதுவே. கரங்களை தட்டிக்கொண்டு யாரு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நண்பன் போல, ஒரு சகோதரனை போல, ஒரு தாய் போல, ஒரு தகப்பன் போல உன்னை தேவன் உன்னை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், உன்னை அரவணைக்கிறார். ஒரு தாய் தேற்றுது போல உன்னை அரவணைக்கிறார். ஒரு தகப்பன் தேற்றுது போல உன்னை அணைக்கிறார். உன் தோல் மேல ஒரு தகப்பன் ஒரு தோல்ல சுமக்கிற மாதிரி உன்னை சுமந்து செல்கிறவரா இருக்கிறார். 14 நாட்களாக இரவும் பகலுமாய் கப்பல்ல பிரயாணப்பட்டு போகும்போது மடிந்து போயிடுமோ, விழுந்து போயிடுவோமோ அப்படி நிற்கும் போது, அவங்களுக்கு எதிர்ப்பா எழும்பும் போது கர்த்தர் அதை அதட்டினார். உங்களுக்கு எதிர்ப்பாக எழும்புற காரியங்கள் கர்த்தர் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுகிறார். ஒரு தாய் தேற்றுறது போல, தகப்பன் தேற்றுறது போல கப்பல் பிராயத்துல மடிந்து போக மாட்டோமான நினைக்கும் போது கர்த்தர் வார்த்தை அனுப்புறார். கைகளை நீட்டி அதட்டி அந்த காற்றையும் கடலையும் அதட்டின போல உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், வருமானங்கள், குறைவுகள், கடன் பிரச்சனை எதானா இருந்தாலும் கர்த்தர் இப்போது அதை அதட்டி போடுகிறவரா இருக்கா. ஏனென்றால் கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், அவர் கண்மலையா இருக்கிறார். உன்னை மீட்டு கொண்டுகிறவரா இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுது போல இந்த உலகத்துல ஒரு தாய் தேற்றுது போல, ஒரு தகப்பன் தேற்றுது போல தேற்ற முடியாதுதான். என்னதான் தப்பு பண்ணிட்டு வந்தாலும், என்னதான் குடிச்சிட்டு வந்தாலும், என்னதான் வேசித்தனம் பண்ணிட்டு வந்தாலும், அப்பா அம்மா நான் இது மாரி ஒரு தப்பை செஞ்சுட்டேன்னு சொல்லும் போது அவனை புறக்காடி அனுப்புறதில்ல. விடு, அதுக்குன்னு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சட்டன் டைமுக்கு தான் அதுக்கு விடுதலை, சட்டன் டைமுக்கு தான் அதுக்கு ஒரு ஆறுதல். ஆனா நம் ஆறுதல் பிரச்சனைகள் மத்தியில என் தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஏனென்றால் கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கம்பீரமா அறுக்க செய்கிற நாள் இதுவே. இதை நீ குறித்து கொண்டு கொள்ளுங்க. கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் உன் ஜபத்தை கேட்கிற நாள் இதுவோ. 14 நாட்களுக்கு பிரயாணப்பட்ட அந்த கடல்ல ஒரு வார்த்தை அதட்டினாருன்னா வருஷ கணக்கலா இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 5 மாதமா இருக்கலாம். அந்த பிரச்சனையை தேவனாய கர்த்தர் அவர் அதட்டி கைகளை நீட்டி அப்பவே என்று சொல்லுகிறவரா இருக்கிறார். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரேன், உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரேன். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாய், நிச்சயமாய் வெளிச்சமும் நீரே. எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அடையாளம்.
ஆண்டவரே இந்த இருளு தேவையில்ல. ஆண்டவரே இந்த இருள் எனக்கு தேவையில்ல. இந்த கஷ்டம் எனக்கு தேவையில்ல. இந்த கண்ணீர் எனக்கு தேவையில்ல. இந்த போராட்டம் எனக்கு தேவையில்ல. இந்த அவமானம் எனக்கு தேவையில்ல. ஏன்னா நீ அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. இது அங்கீகரிக்கிற தேவன் அல்ல, அதற்ற தேவன், அது அப்புறம் போகிற தேவன். ஆண்டவரே நீ எங்களை தூக்கி எடுக்கிற தேவன். ஏன்னா நீங்க எங்க ராக், என் கண்மலையா இருக்கிறீங்க. ஆண்டவரே தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க. இன்னும் 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 முழுகு போற சூழ்நிலை இருக்கிறீங்களா? முழுகு போற சூழ்நிலை இருக்கீங்களா? நீங்க சொல்ல சொல்ல அந்த கப்பல் என்று படகுல என் கர்த்தர் உன் வாழ்க்கை என்று படகுல இப்போது பிரயாணப்பட்டு செல்கிறார். அந்த கவலை என்ற பிரயாணத்துல செல்கிறார். அந்த கண்ணீர் என்ற பிரயாணத்துல செல்கிறார். அந்த கடன் பிரச்சனை என்ற வியாதியில அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரயாணம் செய்து கர்த்தவனை கரை மேல விடுகிறவரா இருக்கிறார். கரை மேல் விடுகிறவரா இருக்கார். சிஸ்டர், பிரதர், அழுவாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. உன் கண்ணீருக்கு இந்த நாள், இந்த நாள், இந்த நாள், இந்த நாள்ல என் கர்த்தர் பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டு, இருளெல்லாம் நீக்கி போட்டு வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். அம்மாவும் நீர். கரங்களை அசைத்து சொல்லலாமா? எல்லா சத்தத்தை உயர்த்து சொல்லுங்க. என் அம்மாவும் நீரே, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, நீ எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே. என் அம்மாவும் நீரே. அவர் வஸ்திர தொங்கலா உன் கண்ணீரை துடைக்கிறார். உன் கண்ணீர் அவ்வளவு விலைமதிக்க முடியாத கண்ணீர் அவர் வஸ்திர தொங்கலால் துடைக்கிறார். அவர் வஸ்திர தொங்கலால் உன் கண்ணீரை துடைக்கிறார். மகனே, மகளே, சோர்ந்து போகாத, வருத்தப்படாத, கலங்கி கொண்டு நிற்காத. அவர் வஸ்திர தொங்கலால் உன் கண்ணீரை துடைக்கிறார். கண்ணீரை துடைக்கிறார். அவர் கைகளால் உன் காயத்தை ஆற்றுகிறார். அவர் வஸ்திர தொங்கலால் உன்னை மூடி மறைக்கிறார். வஸ்திர தொங்கலால் மூடி மறைக்கிறாரா? வஸ்திர தொங்கலால் மூடி மறைக்கிறார். உன் கண்ணீரை, உன் கண்ணீரை, உன் கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தர் உண்மாண்டவரே, உண்மாண்டவரே, உன் கண்ணீரை அழுகிற கண்ணீரோடு விதிக்கிற ஒவ்வொரு அவர் வஸ்திர தொங்கலால் தொடக்கிறாரா இருக்கிறார். அவர் காயப்பட்ட கரத்தால் உன்னை கட்டி அணைக்கிறவரா இருக்கிறார். அவர் காயப்பட்ட உடம்பெல்லாம் உன்னை அணைக்கிறவரா இருக்கிறார். உண்மை, உண்மை. அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கம் மாறாதது. அவர் அளவற்றாத கிருபை உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அன்பு மாறாதது, மாறாதது. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எங்க அம்மாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, ஏசப்பா. என் அம்மாவும் நீரே. அப்பா, என் கூக்குரல் உங்க சமூகத்துல எட்டட்டுமா? நீங்க இல்லாம வாழ முடியாது.
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே, இயேசப்பா நீ வாரும் ஆண்டவரே, இயேசப்பா என்னை நிரப்பும் ஆண்டவரே. நாங்க இந்த வீதியில நடக்கிறதும் மீண்டும் நான் தலை நிமிர்ந்து நடக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. சொல்லி துதி பாடி மனதார
ஊழியக்காரனுக்கு என்ன கவலை? ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிற தேவன். எஜமானர் நீர், சம்பூர்ண நீர், சமாதான பிரபு நீர், ஓ தயாளன நீர், ஓ தர்ம பிரபு நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்கள் ராக் நீர், என் கண்மலை நீர், என் கண்மலை நீர், என் கோட்டை நீர், எஜமான நீ இருக்க ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன், கலங்கி நிற்க மாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன். ஏனென்றால் நீ தயாளனா இருக்கிறாய், நீ தயாளனா இருக்கிறாய் ஆண்டவரே. நீ தயாள ஆண்டவரே, சமுத்திரத்தின் மச்சத்தை ஆண்டவரே ஆகத்தின என் தேவன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் தயாள பிரபா இருக்கிறார், அவர் தயாள பிரபா இருக்கிறார். என் ராத் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார், நம் கோட்டையா இருக்கிறார். என் கண்மலை நீர்தாண்டவரே, என் அரண் நீர்தாண்டவரே, என் இருப்பிடம் நீர்தாண்டவரே, என் புகலிடம் நீர்தாண்டவரே. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லை, வெறும் பாத்திரமாய் நிற்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாது, பயப்படாது சிஸ்டர், பிரதர், பயப்படாத. எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறியோ? சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறியா? வியாதியை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறியா? எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறா? கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றார், பயப்படாதே, நான் அந்த பயத்தை நீக்கி போடுகிற தேவன் நான் ஒருவரே. நான் ராக் கண்மலையா இருக்கிறேன், உனக்கு கோட்டையா இருக்கிற நாரணா இருக்கிறேன். நீ பயப்படாதே சிறு மந்தையே, நீ பயப்படாதே. கரங்களை தூக்கி எப்படி சொல்லணும்? இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாம் நிச்சயமா
ஏசப்பா 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 என் தகப்பனே ஏசப்பா இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே ஏசப்பா ஏசப்பா எஜமானரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாம் இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே நேசரே என் துணையாளரே இன்னொரு விஷயம் சொல்லலாம் இயேசுவே 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 என் அன்னைக்கு தாவீது குமாரன் அன்னைக்கு குருடன் இயேசுவேன்னு கூப்பிடல. அவரு எப்படி மனச குளிர்ந்து வச்சா தெரியுமா? தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன போது அங்க இருந்த எல்லாம் அதட்டி அவனை சத்தத்தை அவனை கொண்டுட்டு வான்னு சொன்னாரு. அங்க இருந்தவங்களாம் அதட்டினாங்க. அவனை அதை தாடி அவனை அழைத்து வான்னு சொல்லும் போது அழைத்து வந்தாங்க. அதுபோல நீங்க இயேசுவேன்னு கூப்பிடும் போது கர்த்தர் கரத்தை பிடித்து உன்னை அழைத்து செல்லுகிறவரா இருக்கார். அவர் உன்னதத்துல வைக்கிறவரா இருக்கார். அவர் கண்மலை மேல் உன்னை வைக்கிறவரா இருக்கார். உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தின தேவனா இருக்கார். உன் வழியை ஆயத்தப்படுத்தின தேவனா இருக்கிறான். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் அன்னைக்கு 14 நாட்களா இரவு பகலும் மடிந்து போவோம் என்று அந்த சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் கரத்தை நீட்டி அதட்டினது போல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கா. சிஸ்டர், பிரதர், சூழ்நிலையை பார்த்து பயந்து போகாதீங்க. உனக்கு ஒரு ரெகுபோத்தை என் தேவன் கட்டளையிட்டார். உன் ரெகுபோத்தை கட்டளையிட்டார். உனக்கு ஒரு மனாசை என்று பெயரை விட்டார். வருத்தங்கள் யாவும் போக்கிவிட்டார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவரா இருக்கா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனை ஆவியானவரே, நீர் வள வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கண்ணீர் வஸ்திரத்தோடும் ஆண்டவரே அவங்களை தொட்டாங்க. உங்களோட வஸ்திரத்தை எடுத்து ஆண்டவரே கண்ணீரை துடைத்தவர்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுத்த என் தேவன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆஸ்வதிங்க வேலைப்படுத்துங்க. ஏசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா.